அதே மருந்து மாத்திரையை தொடர முடியாது. ஏன்னா டயட் மாறி போகுது, ஆகாரம் சரியாக சாப்பிட முடியாது. ஃபீவரு, வாமிட்டிங், டைரியா அந்த மாதிரி இருக்கும்போது உடல் கண்டிஷனே மாறிடுது. அப்போது நம்ம டயட் ரெக்குயர்மெண்ட்டே குறைஞ்சிருது. நீங்கள் சாப்பிட்றதே குறைவாக லிக்விட் தான் சாப்பிடுவார், சாலிட் ஃபுட் எடுக்க மாட்டார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாமே டவுன் பண்ணணும், அந்த டோசேஜ் எல்லாமே குறைக்க வேண்டியிருக்கும். இன்சுலின் 25 யூனிட் போடுறாருன்னா 15 யூனிட் 10 யூனிட் அப்படி தான் போட வேண்டியிருக்கும். ஆனால் சில சமயங்களில் ஹை ஃபீவரு, யூரினரி இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை கூட்ட மாதிரி ஒரு கண்டிஷன்னா இன்சுலின் டோஸை கூட்ட வேண்டியிருக்கும், டபுள் ஆக்க வேண்டியிருக்கலாம். அதனால் இட் வேரிஸ், அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். சாதாரண ஃபீவரு ஒன்றும் சாப்பிட முடியல, வைரல் ஃபீவர் அந்த மாதிரினா குறைக்க வேண்டியிருக்கும். ஹெவி இன்ஃபெக்ஷன், அந்த சில டாக்ஸின்ஸ் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இருக்கும், இன்சுலின் சரியாக வேலை செய்யாது. அந்த டாக்ஸின்ஸு அதனுடைய அந்த நச்சு பொருட்கள்லாம் உடலில் இருக்கும்போது, ஒரு பர்டிகுலர்லி யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் நீங்கள் டோஸை கூட்ட வேண்டியிருக்கும். மானிட்டர் பண்ணிக்கணும், குளுக்கோமீட்டர் வச்சு மானிட்டர் பண்ணி, இப்போ காலையில் உள்ள டோஸு நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க 200 இருக்குது அப்படின்னா, அப்போ இன்றைக்கி நைட்டு போடக்கூடிய டோஸை கொஞ்சம் கூட்ட வேண்டியிருக்கும். சாப்பாட்டுக்கு மேலே உள்ளது கொஞ்சம் கூடுதுன்னா நாளைக்கு காலையில் உள்ள டோஸை கொஞ்சம் கூட்ட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டாக்டருடைய அட்வைஸ் வச்சு மானிட்டர் பண்ணி டோஸை கூட்டவோ குறைக்கவோ செய்ய வேண்டியிருக்கும். அதே டோஸில் போட முடியாது, அதை கம்ப்ளீட்டாக நிறுத்தவும் கூடாது. ஒன்றும் நீங்கள் வெளியில் டெஸ்ட்லாம் பண்ண முடியலன்னா பாதி டோஸ் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாமிட்டிங் இருக்குது, சரியாக சாப்பிட முடியலன்னா அரை டோஸாக மாற்றிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை.